வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலில் யாருக்கெல்லாம் நிலாவும் சொல்லணும் ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கையும் களவுமா கோமல் மாட்டிக்கிட்டாங்க. கோமலோட இந்த திட்டம் தான் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை பல்லவனுக்கு தெரிய வராமல் எப்படி நிலா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோமலோட உண்மை முகத்தை எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு தான் நடேசன் அப்பா இந்த கல்யாணமே சேரனுக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி சொல்கிறாரா. சேரன் அண்ணாவுக்கு இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, வேண்டாம் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி தடுக்கிறாரோ. இவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கண்டிப்பாக இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவ்வளோ பெரிய உண்மை வெளியில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கோமல் ஒரு இப்படி தான் வீட்லேயே பணத்தை திருடுறாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமல் கிட்ட பேசுகிறாங்க. கோமல் சொல்கிறாங்க, இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் எப்பயும் போல் இருக்கனா இருங்க, இல்லாட்டி கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என் பையனை விட்டு போக மாட்டேன், பல்லவனை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஆக்டிங் போகிறாங்க. பல்லவன் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே அம்மா பேசுறதுல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சுறாங்க. அதனால ஆனால் கோமல் பார்த்தீங்கன்னா பட்டும் படாத மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. இது நிலாவுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் பல்லவனுக்கு இதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கோமலை பற்றி விசாரிக்கிறாங்க. கோமலை பற்றி ப இவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. இல்லை நடேசன் அப்பாட்ட அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், உண்மையை சொல்லு, என்ன தான் நீ கேட்க போறியோ சொல்லு. அதான் நீ 7.5 பையில் எழுத்து போட்டு வந்திருக்கிற, அதனால தான் உனக்கு இன்னும் வரக்கூடிய நாள் ஃபுல்லாக பாரு, நீ அவசரப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இந்த வீடே எப்படி போக போகுது பாருன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லுவேன். உனக்கு என்ன எல்லா உண்மையும் என்ன தெரியும்னு சொல்கிறேன், சொல்லு, எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி நடேசன் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இல்லை கோவப்படாதீங்க, எல்லாம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்காங்க, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. என் கோமலை பற்றி இவங்க இந்த பல்லவனோட அம்மா உண்மையிலே பல்லவனோட அம்மா தானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மையிலே அம்மா தான் நினச்சி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அப்புறம் என்னன்னு சொல்லும்போது, இல்லையா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மையிலே அம்மா தான், எப்படி நீங்கள் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும், இப்படி நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது, ஆமாம் கல்யாணம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்லவன் வயிற்றுல இருந்தான், அது தெரியாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுவே நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ நீங்கள் சேரன் நான் கல்யாணம் பண்ண பொண்ணை ஏன் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக எல்லாமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த குடும்பம் ரெண்டாக உடஞ்சிரும், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டிற, நீ பண்ணி தான் பாரு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. உடனே உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நிலாவும். இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் வரும்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?